நடத்துகிறோம். அந்த பள்ளிகளையும் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு நம்முடைய அடுத்த இது கொடுக்குறாங்க. நீங்க போகுது இப்பொழுது நாம் சொல்றோம் பட்டியல் நிலையத்தை நீங்கள் கொடுக்கிறதுனால நீங்க எங்க இடம் கொடுக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் அதற்கான ஒரு 5 மணிக்கு ஆலோசனை இருக்கு. அதைக்கெல்லாம் நாம் ஜாமீன் எழுதும் சொல்றோம். அந்த அடிப்படையில் நீங்க கொடுங்க. குறைந்தது தேவன் விழாவுக்கு நீங்க 10% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். சரி, ஓகே, நாம 10% இடஒதுக்கீடு கொடுக்கிறோம். எந்த பட்டியல வைக்க வேண்டும் அப்படிங்கும் போது நீங்க ஒரு கமிட்டி கொடுங்க. தேவன் வேளாளர்களே ஒரு கிராமத்தில் சொல்லுங்க. உங்களுக்கு மாநில தேவை இருக்குது. இந்த மாநிலத்தில் நீங்க ஆராய்ச்சிக்கணும். எப்படி கடைசி ரிப்போர்ட் சொல்லு எல்லா சமூகத்திலும் பொருளாதாரத்தின் பின்னணி என்பதை நான் நினைவுகிறேன். ஆகையா இந்த பட்டியல் நிலையத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கிராமங்களிலே ஆர்ப்பாட்டத்தை வைக்க வேண்டும். நீங்க திருநெல்வேலிக்கு வேண்டாம். அன்னைக்கு சொன்னாங்க தமிழில் நாங்கள் இருக்கக்கூடாது. சந்தோஷம். கொடியில் இருக்கக்கூடாது. சந்தோஷம். நீங்கள் ஒவ்வொரு கிராமங்களும் உங்கள் கிராமங்களுக்கு எங்களோட அறிய பொழுது உங்களுக்கு பட்டியல் நிலையத்திற்கான ஆலோசனைகளையும் மருந்துகளையும் கொடுப்பார்கள். பட்டியல் நிலையம் நீங்க சலுகை ஒரு மனவழி கிடையாது. நீ சலுகை அந்த அடிமை சலுகை அடிமை அடையாளம் வேறு கேட்டால் ஒரு அடிமை அந்த சலுகை என்றால் உதாரணம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னேன். தமிழ்நாடு நம்முடைய பட்டியல் அப்படி வைக்கக்கூடாது. முதல் மார்க்கெட் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய 12% உங்களுக்கு நிரப்ப முடியும். ஓபன் காம்படிஷன்ல வரும்போது அவன் மட்டுமே முதன்மையாக இருக்கும்போது அவன் அந்த இடத்தில் பண்ண முடியும். நமக்கு 2 விதமான முக்கியமான ஒரு விஷயம் கல்வி நிலையில் நடக்குது. பட்டியல் நம்ம வேண்டும் என்பது சரியா? இந்த பட்டியல் கொடுக்க வேண்டும் அப்படின்றோம். ஏற்கனவே நமக்கு மாநில அரசுக்கு மத்திய அரசு அனுப்பியிருக்குது. ஐயா பட்டியலிருந்து வெளியேறோம் ஒரு ப்ரொபோசல் இருக்குது. அதை இன்னைக்கு கொடுக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் அனுப்பாமல் இருக்குது. இப்ப தேர்தலிலே நாம் தோல்வி இருக்கிறோம். ஆனா எங்களோட பட்டியல் வெளியேற்றத்துக்கான எந்த கட்சிகள் தங்களுடைய வாக்குறுதியையும் பட்டியல் வெளியேற்றத்துக்காக போராடுகளோ அவருக்கு தான் ரொம்ப சந்தோஷம். நீங்க அனைவரும் எடுத்த முடிவை எளிதாக செய்ய வேண்டும் என்றால் இந்த நம்முடைய வாக்குகளை தான் நாம் அடையாளப்படுத்த வேண்டும். இந்த ஓட்டுகளை தான் நாம் அடையாளப்படுத்த வேண்டும். சும்மா நீங்க நிறைய பேசிட்டு நாங்க பட்டியல் வெளியேற்றத்திற்கு ஆதரவாக இருக்கிற கட்சிக்கு தான் நாம ஏற்படுத்தி நீ மாற்றி வாக்களிக்க மீண்டும் இதே மாதிரி தொடரும். பட்டியல் வெளியேற்றத்தான பல ஆண்டுகள் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே மிக சிறந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக நெல்லை மாவட்டத்தின் ஆர்ப்பாட்டத்தை நான் கருதுகிறேன். திரளான பெண்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய இளைஞர்கள் படித்தவர்கள் அனைத்து இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இந்த பட்டியலில் போட்டிருக்காங்க. நீங்க எல்லாருமே கட்சியில இருக்கீங்க. எனக்கு அன்பான நீங்க எந்த கட்சியிலும் தவறுங்க. நீங்க எந்த கட்சியிலும் நீங்க தயவு செய்து நீங்க அந்த கட்சியில இருக்கும்போது முக்கியமான பொறுப்புகள் நடந்து கொள்ளுங்கள். ஒவ்வொன்றும் போஸ்ட் போட்டாங்க. அவங்க பின்னாடி கையெழுத்து போடாதீங்க. நீங்க அந்த கட்சியில ஒரு அதிகாரத்தை வெளியிருக்கிற அதில் நீங்க வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த அறிஞர்களுக்கும் செல்லப்பா தொழிலாளர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் வாழ்க்கையை தருகிறேன். அது மட்டும் இல்ல, பல இயக்கங்கள் சார்பாக வந்திருக்கீங்க. ஒற்றை பேருக்கு பல இயக்கங்கள் சேர்ந்து ஒரு வேலைக்கு வென்று அதுக்காக குரல் கொடுக்கணும். அது பட்டியல் வெளியேற்றம் ஒன்றுதான். அது பட்டியல் வெளியேற்றம் அண்ணன் மசூல் பாண்டியன் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி பட்டியல் வெளியேற்றத்தை பேசியிருக்காங்க. சரியா? அதுக்கு பிறகு நீங்க எல்லா தரவும் பட்டியல் அரசியல் நோக்கத்தோடு நீங்க பட்டியல் வெளியேற்றத்தை பேச வேண்டாம். இந்த மக்களை உண்மையான விடுதலைக்காக பேச வேண்டும். நீங்கள் 40 வருஷம் 50 வருஷம் அரசியல் இல்லை. இந்த மக்களை பட்டியல் வெளியேற்றத்தை நீங்க வாங்கி கொடுத்துருவாங்க. ஒருவேளை நான் வேறு கட்சியை